கம் கணபதியே நமக. ஓம் ஆஞ்சநேய சுவாமினே நமக. ஜோடியக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நாம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் நோய்கள் தீரவும், பாலரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் நீங்கவும், அதாவது பாலரிஷ்டம் என்றால் பொதுவாக குழந்தைகளுக்கு ஜாதக ரீதியாக மற்றும் பிறப்பில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஆகும். இவ்வாறு சொல்லக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் ஈசனின் அருளாலும் சக்தி தேவியின் அருளாலும் வேப்பிலை அடித்தல் மற்றும் திருநீறு இடும் விசேஷங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். வேப்பிலையின் சிறப்புத்தன்மை எண்ணிலடங்காதது. விஷக்கிருமிகளை அழிப்பதில் முன்னிற்கும் வேப்பிலை நோய்கள் தீர்க்கும் சர்வ வல்லமையும் பெற்றதாகும். வேப்பிலை போன்று திருநீரும் நல்ல மருந்து பொருளாகும். திருநீற்றை தண்ணீரில் கலக்கி கடுமையான விஷ காய்ச்சலுக்கு கொடுக்க குணம் கண்கூடாக காணலாம். குழந்தைகளுக்கு ஏற்படும் எல்லா விதமான தோஷங்களும் வேப்பிலை அடித்தால் குணமாகும் என்ற வேத சாஸ்திரப்படி ஐதீகம் இருக்கின்றது. வேப்பிலையை கொத்தாக எடுத்துக்கொண்டு தேகத்தில் தடவினாலே போதும், சர்ம நோய்கள், அம்மை நோய்கள் மட்டுமின்றி எல்லா விதமான நோய்களும் விலகிச் செல்லும். வேப்பிலை கொத்தை திருநீறு கலந்த தண்ணீரில் முக்கி குழந்தைகளின் முகத்தில் லேசாக அடித்தால் இன்னும் சிறப்புடன் இந்த தோஷ நிவர்த்திகள் உண்டாகும் என்பது நம்பிக்கையுடன் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சக்தி தேவிக்கு மிகவும் உகந்தது வேப்பிலை ஆகும். எந்த பொருள் மக்களுக்கு நன்மை செய்யுமோ அவை அனைத்தும் தெய்வங்களுக்கு உகந்தவையாக கருதப்படுகின்றன. குழந்தைகள் சில மிகவும் மெலிந்த நிலையில் இருக்க காணலாம். என்னதான் மருந்து மாத்திரை என்று கொடுத்தாலும் குணம் பெறாமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஓயாமல் அழுது கொண்டிருக்கும் தோஷம் பிடித்த குழந்தைகளை பெற்றோர்கள் தோஷம் பிடித்திருக்கின்றது அல்லது தோஷ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் குழந்தைகள் அடம்பிடித்து அழுகின்றார்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். திருநீறு, வேப்பிலை இவைகளின் துணை கொண்டும் மந்திரத்தை உச்சரித்தும் இந்த சகல விதமான பாலரிஷ்ட, அதாவது குழந்தைகளுடைய தோஷங்களை போக்கிவிடலாம். சுத்தமான வாளியில் அல்லது பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து வைத்து கொள்ள வேண்டும். தோஷங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தையை அதனுடைய தாயின் மடியில் உட்கார வைத்து வேப்பிலை அடிப்பவர்கள் குளித்து வந்து சில சமயம் ஈரத்துணியுடன் கூட ஒப்பற்ற மந்திரமான ஓம் நமசிவாய என்று கூறிய வண்ணம் கொஞ்சம் விபூதியும், அதாவது திருநீற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் கலக்கிவிட்டு வேப்பிலை கொத்தை அதில் முழுகுமாறு செய்து பின்பு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்று 18 முறை, 21 முறை அல்லது 27 முறை கூறிக்கொண்டு அந்த வேப்பிலையை குழந்தைகளின் முகத்திலும் தலையிலும், அதாவது தலை முதல் முகம் வழியாக கால்கள் வரையும் அடித்துவிட சகலவிதமான தோஷங்களும் விலகும். மேலும் பெரியவர்களாக இருந்தால் ஒரு நாற்காலியின் மீதோ அமர வைத்து இந்த வேப்பிலையை அடிக்கலாம். குழந்தைகளை மட்டும் தாயின் மடியில் முடிந்தால் அமர வைத்து செய்வது நல்லது. இந்த மந்திரத்தால் இதய நோய்கள் மட்டுமின்றி எல்லா விதமான நோயையும் தீர்த்து வைக்க முடியும். இணையற்ற மந்திரம் இந்த ஓம் நம சிவாய என்பதாகும். தினமும் ஓம் நம சிவாய அல்லது ஓம் சக்தி ஓம் காளி என்று 108 தரம் கூறி வந்தால் ஒரு மண்டலத்தில் சித்தியாகும். இறைவனுடைய அருளாலும் சக்தி தேவியினுடைய அருளாலும் பின்பு வேப்பிலை அடிக்க மந்திரிக்க இந்த மந்திரங்களை பயன்படுத்தலாம். மலையாள மாந்திரிகத்தில் நறுக்கு அல்லது குளிசம் எழுதி கட்டுவது சிறப்பான ஒன்றாகும். தோஷங்களை போக்குவதற்குரிய மந்திரத்தை நன்கு பதப்படுத்தப்பட்ட பனை ஓலையிலோ அல்லது செப்பு தகட்டிலோ அல்லது வெள்ளி தகட்டிலோ ஓம் நம சிவாய அல்லது ஓம் சக்தி ஓம் காளி என்று எழுதி ஈசனையும் பராசக்தி, அதாவது பரமேஸ்வரியையும் வணங்கி பூஜை செய்த பின்னர் இந்த மந்திரம் எழுதப்பட்ட ஓலையை நன்கு சுருட்டி நூல் கொண்டு இறுக்கமாக கட்டி ஒரு தாயத்தில் கட்டி வைத்தால் அவதியுறும் குழந்தைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இவ்வாறு கட்டுவதற்கு முன்னால் தன் கை நிறைய திருநீற்றை எடுத்து தண்ணீரில் கரைத்து 3 முறை அந்த தண்ணீரை குழந்தையின் முகத்தில் லேசாக அடிக்க வேண்டும். பின்பு வேப்பிலையை கொத்தாக எடுத்துக்கொண்டு திருநீர் கரைக்கப்பட்ட தண்ணீரில் மூழ்கி தலையில் இருந்து அடிக்க ஆரம்பிக்க வேண்டும். மேலும் இந்த ஓம் நம சிவாய அல்லது ஓம் சக்தி ஓம் காளி மந்திரத்துடன் வேப்பிலை அடிக்க சகல தோஷ நிவர்த்திகளும் உண்டாகும். அனைவரும் ஆரோக்கியம் பெற்று வாழ்வார்கள். இது போக கீழ்கண்ட மகாமந்திரம் தினமும் 28 தரம் கூறி வர ஒரு மண்டலத்தில் சித்தியாகும். இது வேப்பிலை அடிக்க மட்டும் அல்லாமல் அல்லது திருநீற்றுக்கு மட்டும் அல்லாமல் அஷ்டகர்ம சித்திகளுக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். இதையும் 9 அல்லது 16 தரம் கூறி அல்லது 28 தரம், 27 அல்லது 28 தரம் கூறி வேப்பிலை அடிக்க திருநீற்று எடுத்து பூசிவிட கண்டிப்பாக குணம் கிடைக்கும். இறைவனுடைய அருளால் சகல தோஷ நிவர்த்திகளும் ஏற்படும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் பயன்படுத்தலாம். பேய், பிசாசு, துஷ்ட தேவதைகள், காத்து, கருப்பு என்ற சொல்லக்கூடிய பயம் தரக்கூடிய விஷயங்களும் விலகிவிடும். அந்த மந்திரமாகப்பட்டது ஓம் ஓம் சிவாய நமக ஓம் 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 ரீங் சிவாய நமக நசி மசி ஓம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் ஓம் ரீங் நசி மசி ஸ்வாஹா ஓம் சர்வதோஷ நாசய ஓம் ஓம் சவ்வும் மவ்வும் கிளியும் ஐயும் ஓம் ஓம்.
மீண்டும் ஒரு முறை கூறுகின்றோம். ஓம் ஓம் சிவாய நமக. ஓம் ஓம். ஓம் ரீங் சிவாய நமக. நசிமசி. ஓம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஓம். ஓம் ரீங் நசி மசி ஸ்வாஹா ஓம். சர்வதோஷ நாசய ஓம் ஓம். சவ்வும் மவ்வும் கிளியும் ஐயும் ஓம் ஓம். இந்த மந்திரமாகப்பட்டது எளிமையாக மனப்பாடம் செய்து வைத்து கொள்ள முடியும். இதை வைத்தும் சுளுக்குக்கும் மந்திரிக்கலாம். அதாவது சில பேருக்கு சுளுக்கு பிடித்து கொண்டிருக்கும், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு சிறிய கருங்காலி அல்லது துளசி கட்டை அல்லது வில்வக்கட்டையினால் அந்த இடத்தை தொட்டு இந்த மந்திரத்தை கூறி ஓதிவிட சுளுக்கும் நிவர்த்தியாகும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய நோய்கள் வலிகளும் தீரும். இவ்வாறு இந்த மகாமந்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டு பக்தர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். மேலும் ஒரு செப்பு தகடு அல்லது வெள்ளித்தகட்டில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்திரத்தை எழுதி தினமும் பூஜையில் வைக்கலாம். மேலும் வேப்பிலை அடிக்க திருநீற்றுடன் இந்த எந்திரத்தையும் தண்ணீரில் போட்டு வைத்து வேப்பிலை அடிக்கவும் திருநீரை இடவும் பயன்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும். வேப்பிலை அடிப்பது முடிந்தவுடன் மீண்டும் இந்த தகட்டை எடுத்து பூஜையில் வைத்து கொள்ள வேண்டும். இதுவும் மந்திர சித்தியுடன் சேர்ந்து வேலை செய்யும் என்பதை பக்தர்கள் புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இவ்வாறு முறைகளை கடைபிடிப்பவர்கள் சற்று சைவமாக இருந்து தினசரி மந்திரங்களை உச்சரித்து சித்தியடைந்து இறைவனுடைய அல்லது சக்தி தேவியினுடைய தரிசனம் கிடைக்கப்பெற்று அனைவருக்கும் நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். மேலும் ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம் போன்ற உதவிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் அல்லது இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ பதிவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜோடியாக் சர்வீசஸ் மூலமாக உங்கள் GRN. நன்றி, வணக்கம்.